அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான டாபிக் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, திருமணம். தாமத திருமணம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, காதல் திருமணம் யாருக்கு அமையும்? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து நம்மளுடைய நேயர்கள், கஸ்டமர்ஸ்லாம் வந்து ரெகுலரா வந்து என்ன WhatsAppல கான்டாக்ட் பண்றாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் கேட்குறாங்க. ஸோ, அதனால வந்துட்டு அத பத்தி ஒரு டீட்டெயில்டு அனலைசிஸ் வந்து ஜாதகத்துல எப்படி இருக்கும்? எந்த காம்பினேஷன்ல இருந்தா லேட் மேரேஜ் ஆகும்? இல்ல நார்மல் மேரேஜ், இல்ல சின்ன வயசுலயே மேரேஜ் ஆகுறாங்கல்ல அவங்க, லவ் மேரேஜ், இன்டர் காஸ்ட் மேரேஜ், அதர் ரிலிஜன் மேரேஜ், ரெஜிஸ்டர் மேரேஜ், இது எல்லாத்துக்கான காம்பினேஷன்ஸ் ஒரு ஜாதகத்துல எப்படி இருந்தா யாருக்கு எந்த மாதிரி திருமணம் அமையும், அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஏற்கனவே நடந்திருக்கும்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்களுடைய ரிலேஷன்ஸில் யாருக்காச்சும் மேரேஜ் நடந்திருக்கும்ல, அவங்க ஜாதகத்தில் எடுத்து அந்த காம்பினேஷன் செக் பண்ணி பாருங்க. நான் சொல்கிற அந்த காம்பினேஷன் இருந்திருந்தால் தான் அந்த மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கிட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் மேரேஜ் ப்ரெடிக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். இந்த தாமத திருமணத்துக்கான பரிகாரத்தையும் வந்து லாஸ்ட் நான் வீடியோவில் கொடுக்க போகிறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் நான் எதில் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, நிறைய பேர் வந்து இந்த 90s கிட்ஸ்லாம் வந்து மேரேஜ் ஆகாம இருக்காங்க. ஸோ தாமத திருமணத்தை பற்றி அதுக்கான காம்பினேஷன்ஸ் என்ன இருக்கும், எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு தாமத திருமணம் நடக்கும், அதுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எப்படின்னா, ஒரு ஜாதகம் அவங்களுடைய ஜாதகத்துவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருடைய ஜாதகம் இப்போ இருக்குன்னா லேட் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்ல. நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காச்சும் இல்லை உங்களுக்கே தேவைப்பட்டிருக்கும்ல, அப்படி இருக்கப்ப உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஜாதகத்தில் நான் சொல்கிற காம்பினேஷன் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. 1 லக்னம் 7, இதை எடுத்துக்கோங்க. லக்னாதிபதி 7ஆம் அதிபதி. ஓகேங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் தனுசு லக்னம் வச்சுக்கோங்களேன். தனுசு லக்னம்ன்றது லக்னம், அது 1ஆம் அதிபதி 1. 7ன்றது மிதுனம். சரிங்களா? தனுசு மீனம் 1 7. இந்த அதிபதிகள் யாரு? லக்னாதிபதி குரு, 7ஆம் அதிபதி புதன். ஓகேங்களா? இவங்களோட 1 அல்லது 7 இந்த 2 வீட்டுல சனி இருந்தாலோ, அல்லது 1 அல்லது 7ஆம் வீட்டில் 11ஆம் அதிபதி இருந்தாலோ, அல்லது 1ஆம் லக்னம், அதாவது லக்னம் புள்ளி, அல்லது 7ஆம் வீடு இருக்குல்ல, அந்த வீடு ஏறிய நட்சத்திரம், என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நட்சத்திரம் ஏறி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த 4 நட்சத்திரத்துல இந்த லக்னாதிபதியோ இல்லை 7ஆம் அதிபதியோ அந்த சாரம் வாங்கியிருந்தா, ஓகேங்களா, இந்த 3 காம்பினேஷன் தான் இருக்குன்னு பாருங்க. 1 லக்ன புள்ளி இல்லை 7ஆம் வீடு. ஓகேங்களா? 7ஆம் வீடு அந்த அதிபதி என்ற நட்சத்திரம். ஓகேங்களா? அதே போல லக்னாதிபதியோ 7ஆம் அதிபதியோ சனியோட சேர்ந்து இருக்கிறது, இல்ல லக்னத்திலேயே சனி இருக்குது, 7லே சனி இருக்கிறது, இல்லைன்னா லக்னத்திலேயே 11ஆம் அதிபதி இருக்குது, இல்ல 7ஆம் வீட்டுல 11ஆம் அதிபதி இருக்குது, இல்ல லக்னாதிபதியோட 11ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோட 11ஆம் அதிபதியோ. உதாரணத்துக்கு நான் சொன்னல, லக்னாதிபதி யாரு? குரு. குருவோட 11ஆம் வீடு அதிபதி. இப்போ வந்து தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்களேன். தனுசு லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி யாரு? துலாம் வீட்டுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சோ குரு மற்றும் சுக்கிரன் இவங்க சேர்ந்து இருந்தா ஒரு ஜாதகத்துல, அதாவது வந்து தனுசு லக்னத்தை சார்ந்தவங்களுக்கு, சரிங்களா, அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரூல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த காம்பினேஷன் இருந்தா திருமண தாமதம் ஏற்படும். ஓகேங்களா? அதே போல வந்து குருவோட சனியோ இல்ல 7ஆம் அதிபதி யாரு? புதன். அந்த புதனோட சனி இருந்தாலோ சேர்ந்திருந்தாலோ, ஓகேங்களா. அதே போல இந்த ஏற்கனவே சொன்ன குருவும் சுக்கிரனும் இந்த தனுசு லக்னத்துக்கு, அதே போல 7ஆம் அதிபதி புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது. இல்லைன்னா அந்த லக்னாதிபதி இருக்காருல்ல குரு வந்து கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி, இல்லைன்னா புதன் வந்து கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த 3 காம்பினேஷன்ல சனி 11ஆம் அதிபதி இந்த நட்சத்திரம் சாரம், இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தாமத திருமணம் நடக்கும், இல்லைன்னா மேரேஜே நடக்காம இருக்கும்.
இதனால நான் இப்போ சொல்ற ஒரு காம்பினேஷன் செக் பண்ணிட்டு ஒரு 20 வயசுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்துட்டு சரி இவங்களுக்கு லேட் மேரேஜா அவங்க நீங்களே அசியூம் பண்ணிக்காதீங்க. இது எதுக்குன்னா ஏற்கனவே நடந்தவங்கள வச்சு செக் பண்ணி பாருங்க. இதுக்கு எல்லா காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு தாமத திருமணம் நடக்கும் 30 வயசு மேல நடக்குது, இல்ல மேரேஜே ஆகாம இருக்கவங்க. அதே போல சின்ன வயசுலயே சில மேரேஜ் வந்துருமா, 18 வயசு 19 வயசு 17 வயசுலயே. 17 வயசுலாம் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் ஒரு 3 டிகேட்ஸ் முன்னாடி நடந்துச்சு. இப்போலாம் வந்து ஸ்ட்ரிக்டா 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்றாங்க. பட் 18, 19, 20 இந்த ஏஜ்ல சின்ன வயசுல மேரேஜ் ஆகுதுல்ல, அவங்களுக்கும் இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும். லேட் மேரேஜ் ஆகுது இந்த காம்பினேஷன் தான், மேரேஜே ஆகாம இருக்குது இந்த காம்பினேஷன் தான். அப்படி இல்லைன்னா வயசு டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். இப்போ வந்து ஆணுக்கு வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து வித்தியாசம் வந்து 10 வயசுக்கு மேல இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு 35 வயசு இருக்குன்னா பெண்ணுக்கு வந்து 23, 22 வயசு, 23, 4 வயசு, 10 வயசு மேல இருக்குது டிஃபரன்ஸ். இல்லைன்னா ஆணுக்கு 30 வயசுனா பெண்ணுக்கு 32, 2 வயசு 3 வயசு அதிகமா இருக்குது. சச்சின் டெண்டுல்கர் இல்ல தனுஷ் அவங்க மேரேஜ் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஏஜ் அதிகமா இருக்க பெண்ணை மேரேஜ் பண்ணிருப்பாங்க. இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே இந்த காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இதுல ஏதாச்சும் இருக்கும். ஒண்ணு லேட் மேரேஜ், இல்ல மேரேஜ் ஆகாம இருக்குது, இல்ல சின்ன வயசுலயே மேரேஜ் ஆகுது, இல்லைன்னா பொருந்தாத திருமணம், அதாவது வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்குது, இல்ல ஆணோட பெண் அதிகமா வயசு அதிகமா இருக்குது. இதுல ஏதாச்சும் இருந்தா இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இதுல ஏதாச்சும் ஒரு மேரேஜ் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமதமா திருமணம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா ஒண்ணு ஓவர் குவாலிஃபைடா இருப்பாங்க, இல்ல அண்டர் குவாலிஃபைடா இருப்பாங்க. மேரேஜுக்குன்னு ஒரு குவாலிஃபைட் இருக்கும்ல, குவாலிஃபிகேஷன் இருக்கும்ல. நல்லா படிச்சிருக்கணும், நல்ல ஜாப்ல இருக்கணும், நல்ல சேலரி வாங்கணும், நல்ல அழகா இருக்கணும், இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஒன்று ஓவர் குவாலிஃபிகேஷன் தான், ஓவர் குவாலிஃபைடு அந்த பேரை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதனால லேட் மேரேஜ் ஆகும். இல்லை ரொம்ப அண்டர் குவாலிஃபைட்னா அதனால வந்து மேரேஜ் ஆகாம போகும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க காம்படிஷன்ஸ் இருக்கவங்க எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த தாமத திருமணத்தை அவாய்ட் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணலாம். ஸோ சீக்கிரம் மேரேஜ் ஆகலாம். சரிங்களா? இது வந்து தாமத திருமணத்திற்கான ஒரு அமைப்பு. இதே போல இந்த லவ் மேரேஜ் இல்ல, லவ் மேரேஜ், இன்டர் கேஸ்ட் மேரேஜ், அதர் ரிலிஜன் மேரேஜ், இல்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றது, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கும் அந்த ஜாதகத்துல அப்படி பார்க்கணும். இதனால வந்துட்டு எடுத்த உடனே நம்ம சொல்ற காம்பினேஷன்ஸ் வச்சு நீங்களே வந்து அசியூம் பண்ணிக்காதீங்க இவங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகும்னு. லவ் மேரேஜான பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். அதே போல வந்து உங்களுடைய ஆப்போனன்ட் பேருக்கும் அந்த காம்பினேஷன்ஸ் இருந்தாதான் லவ் மேரேஜ் முடியும். இல்லை ஒன் சைடு லவ் மேரேஜா, ஒன் சைடு லவ்வா போயிடும். சரிங்களா? அதனால வந்து இது நீங்க வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை டீட்டெயிலாக பார்க்கணும்னா நீங்க வந்து என்ன அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பரோ இல்லை வந்து டிஸ்பிளேல இருக்க நம்பரோ வாட்ஸ்அப்ல இல்லை கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, லவ் மேரேஜ்க்கு காம்பினேஷன் இன்டர் கேஸ்ட் மேரேஜ், அதாவது ரிலீஜன் மேரேஜஸ்லாம் இருக்குல்ல, வேற வேற ரிலீஜன்ல மேரேஜ் பண்றாங்கல்ல, இதுக்கெல்லாம் என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டிருக்கணும். இல்லைன்னா 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டிருக்கணும். இல்லைன்னா 1, 4, 7 இந்த 3 அதிபதியும் சம்பந்தப்பட்டிருக்கணும். இல்லைன்னா 1, 4, 7, 10 4 காம்பினேஷன்ஸ். ஓகேங்களா? இதுல எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அவங்க வந்து ட்ரை பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அந்த ஏஜ் கேப்ல வந்து ஏஜ் கேப்ன்ற அந்த ஜாதக அமைப்புல இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நீங்க லவ் பண்ற பொண்ணும் பையனும். ஓகேங்களா? அதாவது வந்து பெண்ணாக இருந்தால் பையன், பையனாக பெண். ஓகேங்களா? அவங்களுக்கும் அந்த காம்பினேஷன் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அது மேரேஜ்ல போய் முடியும், லவ் மேரேஜ்ல போய் முடியும். சரிங்களா? அடுத்த காம்பினேஷன் என்னன்னு இந்த 1ஆம் அதிபதியும் அல்லது 7ஆம் அதிபதியோ ரோஹிணி, உத்திரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஏறி இருக்க வேண்டும். இந்த காம்பினேஷன்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக லவ் மேரேஜ் ஆக வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? நீங்க ஏற்கனவே லவ் மேரேஜ் ஆனவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, இந்த காம்பினேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு லவ் மேரேஜ் ஆயிருக்காது. சரிங்களா? இதுதான் வந்து இந்த திருமணத்துக்கான ஏற்கனவே திருமண கொடுப்பினை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த மேரேஜ் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம் இருக்க பலன் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா. இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து திருமண தாமதத்துக்கும் லவ் மேரேஜ்க்கான மட்டும்தான் வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். அதுக்கான வீடியோ எந்த வீடியோ ஏதாச்சும் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னா அந்த டைட்டில் நீங்கள் வந்து கமெண்ட்ல போடுங்க. இல்லைன்னா என்ன வாட்ஸ்அப்ல என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் கொடுப்பேன்.
சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.